ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். என்னோட பர்சனல் ரீசன்ஸ்னால லாஸ்ட் வீக்கில் ரிலீஸ் ஆன படங்களோட ரிவ்யூஸ் என்னால் போட முடியல. இப்போ நான் ஒன்று ஒன்றா போட ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு படமாக லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்க தமிழ் படமான கருடன் படத்தை பற்றி பார்ப்போம். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். தேனியில் இருக்க ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜில் இருக்க ஒரு அம்மன் கோயில். அந்த அம்மன் கோயிலுக்கு சொந்தமான நிலம் சென்னையோட மெயின் ஏரியாவில் இருக்குது. அதோட வேல்யூ கிட்டத்தட்ட 350 கோடியாக இருக்குது. அந்த நிலத்தை ஆக்கிரமித்து விற்கணும்னு ஒரு எம்எல்ஏ முடிவு பண்ணுறாரு. அதுக்கான வேலைகளை அவர் செய்கிறப்ப அந்த இடத்தோட பட்டா ஒன்று அந்த தேனியில் இருக்க அம்மன் கோயிலில் இருக்குது. அந்த பட்டாவை எடுத்துகிட்டு வந்தால் தான் இந்த நிலத்தை விற்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வருது. ஸோ அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு ரவுடி சப்போர்ட் மூலம் அந்த பட்டாவை எடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த கோயிலோட தர்மகர்த்தா வடிவுக்கரசி அவங்க நேர்மையானவங்க. அவங்களோட பேரன் உன்னிமுகுந்தோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சசிகுமார், உன்னிமுகுந்தோட விசுவாசமான வேலைக்காரன் சூரி, இவங்க 3 பேருமே நேர்மையானவங்க. ஸோ இவங்களை தாண்டி அந்த கோயிலுக்குள்ளே இருக்க பட்டாவை எடுக்க முடியாதுன்னு எம்எல்ஏவுக்கு தெரிய வருது. ஸோ அந்த லோக்கல் ரவுடியோட சப்போர்ட்டோட ஒரு சில சூழ்ச்சிகளை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் கருடன். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எனப்பட்ட இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ப்ளஸ் செகண்ட் ஹாஃபில் நான் லீனியரில் 2 விஷயங்களை சீன்ஸாக வச்சுருப்பாங்க. அந்த இடம் இந்த 2 விஷயங்களும் எனக்கு இந்த படத்தோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்னு பட்டது. படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ஓரளவு சுவாரஸ்யமாகவே போச்சு. எங்கேயுமே போர் அடிக்கவே இல்லை. காமெடி, படத்தோட ஃப்ளோலே அங்கங்கே வர காமெடி, ஒரு சின்ன காதல், சூரிக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் இடையில இருக்க ஒரு காதல், சசிகுமாருக்கும் உன்னிமுகுந்துக்கும் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப், உன்னிமுகுந்துக்கு விசுவாசமாக இருக்க சூரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கேரக்டர்ஸ் ப்ளஸ் அவங்களோட பேக் ஸ்டோரின்னு அடுத்தடுத்து கொண்டு வந்து படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபை போர் அடிக்காமல் கொண்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹாஃபில் நான் லீனியரில் 2 சீன்ஸ் வரும். அந்த 2 இடங்களும் சூப்பராகவே இருந்துச்சு. நம்ம எதிர்பார்க்காத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவும் நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ். எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராகவே இருந்துச்சு. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு சூரிய சொல்லலாம். அவர் நாளாக நாளாக அவரோட நடிப்பு மெருகேறிக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்துலையும் அவரோட கேரக்டரை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சசிகுமார், உன்னிமுகுந்த் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபார்மன்ஸ் மூலம் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு சசிகுமாரோட ஒய்ஃபாக சிவானா அப்படிங்கிறவங்க பண்ணியிருந்தாங்க. அவங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு பெருசாக நடிக்க ஸ்கோப் இல்லாட்டியும் செகண்ட் ஹாஃபில் 2-3 சீன்ஸு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் அண்டர்ரேட்டட் ஆக்ட்ரஸ்ன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராகவே இருந்துச்சு. இவன் தான் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருந்தாரு. நல்லாவே பண்ணியிருந்தான்னு சொல்லுவேன். படத்தோட பரபரப்பான ஆக்ஷன் சீக்வன்சஸ்லேயும் சரி, படத்தோட சென்டிமெண்ட்டான மூமெண்ட்ஸ்லேயும் சரி, எல்லா இடங்கள்லையும் இவனோட பிஜிஎம் நல்லாவே இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு படத்தோட ஒளிப்பதிவு, எடிட்டிங் இந்த 2 விஷயங்களும் நல்லா இருந்துச்சு. படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அடுத்ததாக இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்டோரி லைனை சொல்லலாம். ஸ்டோரி பேஸ் லைன், புதுசான ஸ்டோரி பேஸ் லைன்லாம் சொல்ல முடியாது. நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா பார்த்து பழகின பழைய ஸ்டோரி பேஸ் லைன் தான். என்ன சூரியோட கேரக்டரை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணி அதில் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ்னு எனப்பட்டது இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே. செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே நம்ம யூகிக்கக்கூடிய வகையில் தான் போகுது. அங்கங்கே 2-3 இடங்களில் வந்த நான் லீனியர் சீன்ஸ் தான் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. மற்றபடி செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாரி நம்மளால் ஈஸியாகவே யூகிக்க முடியுது. அப்புறம் கிளைமேக்ஸை ரொம்ப இழுத்து கொண்டு போய் இந்த மாதிரி ஃபீலை உருவாக்கினுச்சு. அப்புறம் கிளைமேக்ஸில் வர ஃபைட் சீக்வன்ஸில் சில இடங்கள் சுத்தமாக லாஜிக் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்க்கக்கூடிய படம் தான்.
என்ன செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் கொஞ்சம் யூகிக்கக்கூடிய வகையில் தான் போகுது. இந்த படத்தில் எந்த செக்ஷுவல் கண்டென்ட்டும் இல்லை, ஆனால் வயலன்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் 18+ தான். ஆனால் இவங்க U/A சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.